பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத விஷயத்த கூட பிடிச்சதாக மாற்றிக்கணுமா? லட்சியங்களுக்கு இங்கே மதிப்பே இல்லையா? எப்படியோ தத்தளிச்சு 90% மார்க் வாங்கிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிற? எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிற? விஸ்காம் பண்ணலான்ட்டுப்பா. விஸ்காம்? இவ்வளோ மார்க் வாங்கிட்டு எதுக்குற இந்த கோர்ஸ் இருக்குற? வேற ஏதாவது நல்ல கோர்ஸ் எடுத்து படி. இதை எடுத்து நீ என்ன பண்ண போற? டேரக்டராக போகிறப்போ டைரக்டரா? உன் ட்ரீம் எல்லாம் ட்ரீமாகவே இருக்கட்டும். வேற ஏதாவது நல்ல கோர்ஸ் எடுத்து படி. நல்ல கோர்ஸ்னால் எப்படிப்பா? டாக்டர், இன்ஜினியர், பைலட் இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்ல கோர்ஸ் தான். இது தவிர வேறு நல்ல கோர்ஸே இல்லையா? டைரக்டரை என்ன பண்ண போற? இது சிங்கத்தை வச்சு சம்பாதிக்கிறது. அதுக்கு தேவைன்னா ஒரு நாள் உண்மையே சாப்பிடும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இருக்கு. வேணும். பரவாயில்லப்பா, அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நான் கஷ்டம் பண்ணுவேன். எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு. நீ இந்த ஃபீல்டுக்கு போனீங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும். இந்த மாதிரி படம் எடுக்க போறேன்னு சொல்லணும்லாம் வாழ்க்கையை தொலைச்சு நிற்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லப்பா, என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நான் டைரக்டர் தான் ஆகிறேன். அப்போது உன் முடிவை நீ மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா தாராளமாக இந்த வீட்டு கிளம்பி என் பேச்சை கேட்குற மாதிரி இருந்தால் மட்டும் இங்கே. அப்போ என்ன சொன்னாரு? அக்சப்ட் என் லைஃப்பை தேடி போக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. என் லைஃப்பில் ஒரு என்லெஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் என்ன நடந்தது, இனிமேல் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபிலிம் மேக்கர். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. படம் நல்லா இருந்துச்சு தம்பி. வெல் ட்ரை. நீ எழுதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களோட ஸ்க்ரீன் ப்ளே, ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உனக்கு கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன். தேங்க்யூ சார்.